சென்னை பெரவள்ளூரில் சந்துரு என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை கொலை செய்த இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை பெரவள்ளூர் லோகோ சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் வைத்து சந்துரு என்ற 26 வயது வாலிபர் ஆட்டோவில் வந்த இருவரால் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இறந்தவரும் அதே போல பெங்கால் வினோத் என்பவரும் நண்பர்கள் எனவும் இன்று மதியம் 4 மணி அளவில் இருந்து அருகே இருக்கக்கூடிய மதுபான கடையில் மது இருந்த போது இருவருக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும், அப்போது பிரியாணி தட்டையை எடுத்து பெங்கால் வினோத் மீது தாக்கிய பின்பு அங்கு இருவரும் கலைந்து சென்றதாகவும், இன்று இரவு 6:30 மணி அளவில் பூங்காவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சமாதானம் பேசுவதாக கூறி அழைத்து சென்று அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடுவதும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. இடது பக்க மார்பு, கழுத்து, இடது பக்க கன்னத்தில் ஆகியவற்றில் கத்தியால் குத்தப்பட்ட சந்துரு பெரியார் நகர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு இறந்து விட்டதாக கூறியதை அடுத்து பெரவள்ளூர் போலீசார் தற்போது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெங்கால் வினோத் மற்றும் உடன் வந்த நபர் ஆகிய இருவரையும் தேடி வருகிறார்கள். உடனிருந்த சந்தோஷ் என்ற நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.